பேசுகிறேன். இந்த கம்பெனி பேர் என்னப்பா? மில் ரைட். சூப்பர் பேர், மிஸ்டர் ரைட். இந்த ஓனரு தினேஷ். வெரி நைஸ். எப்படி சார் இந்த செஸ்ஸை பற்றி நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். மெட்டாலிக்காக இருக்குது. திஸ் இஸ் ஃபார் அலுமினியமா? ஆமாம் சார், ஆமாம். திஸ் இஸ் ஃபார் அலுமினியமா? ஆமாம் சார். இது பேஸு ஸ்டீல், சில்வர், ஸ்டீல்லெஸ். சரி, இது வந்து இப்போதைக்கு பார்த்துருக்க செஸ்ஸு போர்டில் இருக்கும். இது என்ன போர்டு? பிளாஸ்டிக்கில் இருக்கும், வுட்டில் இருக்கும், அப்புறம் இதில் இருக்கும்ப்பா. ஆனால் இது பல ஆயிரம் கோடிக்குள்ள ஒரு விளையாட்டு, பல லட்சம் கோடி சார். இதில் சக்ஸஸ் ஆனது யாராரு? விஸ்வநாதன் ஆனந்த். அடுத்து யார்? குகேஷ். பழைய ஆனந்த் எல்லாருக்குமே யாரை பார்த்து வைப்ரேஷன் ஆனீங்க? எல்லாருமே விஸ்வநாதன் ஆனந்த். வேறு யாரும் என்ன லேடிஸ் யாராவது சொல்லுப்பா? முகேஷ். அதுக்கு முன்னாடி மேடம் பெரிய சிஸ்டர் ஆக வேண்டியவங்க உங்கள் பேர் இல்லை சுஜாதா. செஸ்ஸை பற்றி என்ன தெரியும்? நீங்கள் என்ன இருக்கீங்க இந்த கம்பெனியில்? அப்படி நிர்வாகம் சொல்லுங்கள் சார். எதனால் இந்த வைப்ரேஷன் விஸ்வநாதன் ஆனந்த் உங்களுக்கு கிரியேட்டிவ் ஐடியா வந்துச்சா? ஆமாம் சார். ரீசெண்டாக நிறைய பேர் செஸ்ஸை பற்றிலாம் பேசிட்டு இருக்கும்போது செஸ் கேம் தனியிலே நடக்குது. ஸோ இப்போ அதை ப்ளேஸ் பண்ணி நம்ம ஒரு லாஜிக்காக பண்ணி க்ரியேட்டிவிட்டியாக யோசிக்கலாம். அதை வச்சு என்ன பண்ணீங்க? சாஃப்ட்வேர் அதை பற்றி எல்லாருமே பேசிகிட்டு இருக்கும்போது ஸோ க்ரியேட்டிவாக நம்ம மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில் கவர்ற மாதிரி ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறது செஸ்ஸோட ஐடியா வந்து. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேனுஃபேக்சரிங் கண்டுபிடிக்கலையா? ஃபஸ்ட்டு நீங்கள் தான் அந்த ஐடியா கொடுத்ததா? இல்லை சார், இது கண்டுபிடிக்கிறது எதுவும் இல்லை. இல்லை, இந்த ஐடியா ப்ராஸ்பெக்டர்லாம் செய்யணுங்கிற ஐடியா யார் கிரியேட் பண்ணுறது? நம்ம தான் சரி வச்சு. அப்போ இது 40 வருஷம் 50 வருஷம் அந்த மாதிரிலாம் கிடையாது. இல்லை, அப்படி கிடையாது. அது வந்து கலர்ஸ் தான். இப்போ ஒயிட்டு பிளாக்குன்ற கலர்ஸ் தான் பிரச்சனை. செஸ்ஸுக்கு நமக்கு 2 கலர்ஸ் வேணும் அப்படின்றது தான் இது. ஸோ நம்ம இது பெயிண்டிங்லாம் பண்ணுறது போல 2 டிஃப்ரெண்ட் மெட்டல்ஸில் அப்படின்றதுனால வந்து செஸ் போர்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப காம்பேக்டாக இருக்கும். இந்த நாங்கள் இன்றைக்கி வந்து ஒரு ஷோ நடந்தது பெங்களூரில். ஸோ அந்த டைமில் வந்து இந்த செஸ் கேம் வந்து இந்தியாவில் ரொம்ப ஒரு பீக் சீசனில் இருக்குது. ஸோ அதனால் அஃப்கோர்ஸ் இந்தியாவில் வந்து நிறைய நம்மளோட ஸ்பெஷலாக தமிழ் பிளேயர்ஸில் வந்து பேன் இந்தியாவில் இல்லை குளோபலாக போய் விளையாடி நிறைய சாம்பியன்ஷிப்லாம் வின் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்போ யூனிக்காக ஏதாவது பண்ணலாம், அப்போ மெட்டலில் வந்து செஸ் போர்ட் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு க்ரியேட்டிவிட்டி யோசிச்சு. இல்லை சார், இது பேட்டர்ன் ரைட்லாம் வாங்கலாம். ஜஸ்ட் பிராண்டிங், இதோட பிராண்டிங்காக சுகாமி, அது ஒரு ஜாப்பனீஸ் கம்பெனி. அந்த மிஷினில் தான் இதை பண்ணியிருக்கோம். இது ஈஸ்பிரிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாஃப்ட்வேர், அதுதான் எங்களோட ப்ராடக்ட்டு. அது பண்ணது மில்ரைட் அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட டீம். என்ன ப்ரைஸ் வருது இது ரொம்ப முக்கியமான ஆள் பின்னாடி ஒருத்தர் ஒளிஞ்சிருக்காரு. அவர் ப்ரோக்ராம்லாம் பண்ணார். உங்கள் பேர் என்ன? செல்வா. உங்களுக்கு எப்படி இந்த ஐடியா வந்துச்சு? ஐடியா வந்து பார்த்தோன்னா லைக் அந்த ஷோக்காக ஒரு தமிழரும் வந்து உலகத்தில் உள்ள பெஸ்ட் நாலேஜ் பீப்புள். ஆனால் நமக்கு வந்து யூனிட்டி இல்லை. நிறைய விஷயங்கள் உலகத்தில் கற்றுக்கிறவங்க வந்து நம்ம கற்றுக் கொடுக்கறது இல்லை. அப்போ நீங்கள் கற்றுக் கொடுக்கறதுல ஒரு ஆள். அப்போ நான்லாம் பொருளாதாரத்தில் கற்றுக் கொடுப்பேன். என்னோடய மெயின் காம்படேட்டர் சைனாவோட 30-40% சீப்பில் கொடுக்கலாம். பட் நமக்கு வந்து டெவலப் பண்ணி நம்மளை கொண்டு போகிறதுக்கு நமக்கு பெரிய ட்ராஜடி இந்தியாவில். அதனால தான் இப்போ கேட்குறேன், இது எப்படி ஐடியா? இது வந்து பட்டனில் செய்கிறதுக்கு நீங்கள் தான் ப்ரோக்ராம் பண்ணிங்களா? சரி, எவ்வளோ பீஸ் இது வரைக்கும் தயார் பண்ணியிருப்பீங்க? ஆக்சுவலாக இது போய் செல்லிங்காக பண்ணல, ஸோ ஷோக்காக இது பண்ணோம். இப்போ நீங்கள் சொன்னதுக்கப்புறம் தான் செல்லிங்காக பண்ணலாமான்னு ஒரு ஐடியா இருக்குது. ஏன் பண்ணணும்ல? ஏன்னா இதை வந்து ஒரு காட்சி பொருளாக வைப்பாங்க. ஒரு என்ன சொல்லுவோம், நினைவுச்சிடணும். ஒரு 1000 வருஷம் இதை வச்சுக்கலாம். இது எதுவுமே வீணாக போகிறதில்ல. இது கோல்டில் கூட செய்ய ஆரம்பிச்சுடுவாங்க. விஜய் மல்ல இது அம்பானி நினைச்சாருன்னா என்ன பண்ணுவாங்க? கோல்டில் தான் செய்வார். இந்த டெக்னாலஜி தெரியாது. ஸோ அது உங்கள் டீமை கிரியேட் பண்ணுறது ஒரு பேட்டன் ரைட் வாங்கிடுங்க. ஏன்னா நாளைக்கு யாரோ ஒரு பெரிய பில்லியனர் வந்தால் உங்களுக்கு இது வந்து அது அப்ரிஷியேட் பண்ணுது. ஒரு பொருளுக்கும் ஒரு கிரியேட்டிவ்ஸ் பண்ணுறோம். அது விலை மதிப்பு மார்க்கெட்டில் போகும்போது அது யார் வாங்கின ஐடியா என்னென்ன மெட்டரில்
பட் எவ்வளோ ப்ரைஸ் வந்து இல்லை சார் அது ஷோ கேஸ்க்காக பண்ணனால இதோட ப்ரைஸை டிசைட் பண்ணி ஆனால் ஒரு பீஸ் பண்ணும்போது அதோட ப்ரைஸ் வந்து தெரியாது பண்ண முடியாது. வால்யூம் பண்ணும்போது மார்க்கெட்டில் ஒரு பீஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆச்சு? ஆல்மோஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நியர்பை ஒரு 25,000 to 30,000 ஆயிரும். மேலே 30,000 less than 50,000 கூட ஆகும். less than 50,000 இஸ் அஃபோர்டபுள் ப்ரைஸ். இது விளையாடுறவங்களும் இதே ரொம்ப பிரெயின் கேம். பிரெயின் என்ன வேணும் சொல்லிக்கிறதுக்கு பிரெயின் பவர் வேணுமா? செஸ்ஸில் ஜெயிக்கணும்னா என்ன வேணும்? ஐக்கியம்னா ஐக்கியம்னா இன்டெலிஜென்ட் கொஸ்டின் சொல்லுவாங்க, இன்டெலிஜென்ட் குவிஸ்ன்னு சொல்லுவாங்க. குவிஸ். அது மேபி ட்ரைன் டக்குன்னு சொல்ல வேண்டாம். நீங்கள் லேடிஸ் ஃபஸ்ட்டு நான் எத்தனை ட்ரிப்பு எடுத்து கொடுக்குறது பிரெயின் வேணும். பிரெயினுக்கு என்ன ஃபுட்டு சாப்பிடுவீங்க? என்னது லேடிஸ் ஃபிங்கர் வெண்டைக்காய். நான் டெய்லி 2 கிலோ வெண்டைக்காய் சாப்பிட்றேன். பிரெயின் பவர் அது டெய்லி 10 பக்கம் மனப்பாடம் பண்ணுறேன். டெய்லி 10 பக்கம் டைலாக்கு காதில் கேட்டு மூளையில் போய் வாய் வழியாக டெலிவரி கொடுக்குறேன். அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? லேடிஸ் ஃபிங்கர். வெண்டைக்காய் வந்து ஹை பவர் பிரெயின் ஃபுட்டும்பாங்க. நீங்கள் என்ன சொன்னீங்க? அல்மாண்டா வால்நட்டு சாப்பிட்றேன். அந்த வால்நட்டு 2 கிலோ 3 நட்டு சாப்பிட முடியாது. அதனால் வெண்டைக்காய் சாப்பிட இது நல்லதுங்க. ஒரு காலம் பாருங்க, ஒரு 10 வருஷமோ 5 வருஷத்தில் செஸ் விளையாடுறவங்க வெண்டைக்காய் பவுடர் வந்து பேக் பண்ணி கொடுத்துருவாங்க. அந்தளவுக்கு அதில் பவர்ஃபுல். ஸோ வெண்டைக்காய்க்கு இதுக்கு ஒரு பெரிய கனெக்ஷன் இருக்குது. ஸோ நீங்கள் வெண்டைக்காய் பிஸ்னஸ் சாப்பிட்றீங்க நல்ல காசுங்க பாடிக்கு. அதே மாதிரி வெண்டைக்காய் இன்னொன்று தெரியுமா? போன் ஃப்ராக்சர்ஸ்லாம் வரும். மும்மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை பண்ணுறாங்கல்ல, பாருங்க சார், இது போன் தான். அதாவது முட்டியோட ஜாயிண்ட் இது எதுக்காக வச்சுருக்கீங்க? அதுவுமே நம்ம சாஃப்ட்வேர் ப்ரோக்ராம் பண்ணி காப்பி பண்ணது. இது ப்ரோட்டோடைப்பு. இது டேரெக்டாக யூஸ் பண்ண முடியாது. வைக்கிறாங்கன்னு சொல்லுவாங்கல்ல சார். ஆமாம், அந்த மாதிரி ஒரு முட்டி உடஞ்சி முட்டி தேய்மானம் ஆச்சுன்னா மெட்டலில் வைக்க முடியும். அந்த காம்பனண்ட் தான் அது. இது மட்டும் கட் பண்ணுறாங்க சார். இது மட்டும் தனியாக எடுத்துருவாங்க. இந்த ஒரு இது மட்டும், இந்த ஒரு ஷேப் இருக்குல்ல சார், இது அப்படியே இதுலேருந்து அப்படியே கட் பண்ணி எடுத்துப்பாங்க. எடுத்து நம்ம முட்டியில் வச்சு சர்ஜரி பண்ணுவாங்க. இது எங்கே போகலாம் போகுதுங்களா? நம்மளோட முட்டி சார், நீ ஜாயிண்ட் சார். இது ஆக்சுவலாக நீ ஜாயிண்ட். ஆமாப்பா, குளுக்கோஸ் சாப்பிடணும். இல்லாட்டி வெண்டைக்காய் தண்ணியில் ஊற வச்சு நீங்கள் வந்து நம்மளுக்கு முட்டி தேய்மானத்துக்கு வெண்டைக்காய் நல்லா இருக்கும், போன்ஸோட தேய்மானத்துக்கு நல்லா இருக்கும் சொல்லிட்டு, இது வந்து போன் தேஞ்சதுன்னா சர்ஜரி பண்ணி மாற்றும் போது இந்த மாதிரி ஒரு மெட்டல் பீஸ் தான் வைப்பாங்கன்னு சொல்கிறேன். இதுவும் நம்ம சாப்பிட்டு பண்ணலாம். இதுதான் ஜாயிண்ட்டு. ஆமாம், இது சாப்பிட்ற டைப் ஃபுல்லாக இருக்குது. ஜாயிண்ட் வந்து ஏரியா மட்டும்தான், ஷேப் மட்டும்தான். இது சும்மா போட்ட இது வந்து டைட்டானியம் மாதிரியான மெட்டீரியலில் பண்ணி. இது டைட்டானியமா? இல்லை, இது டைட்டானியம். ஸோ இது உங்கள் சாஃப்ட்வேர்? இதுவும் எங்கள் சாஃப்ட்வேரில் ப்ரோக்ராம் பண்ணி கட் பண்ணாங்க. பரவாயில்ல, நம்ம தமிழ் மூளை பயங்கரமான மூளையாக இருக்குது. அதுக்கு தான் வெண்டைக்காய் சாப்பிட்ணும். டெய்லி 2 கிலோவாவது 1 கிலோவாவது சாப்பிடலாம். சாப்பிட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா வந்துடும். ஆமாம், சாப்பிட்றதுனா அதான் உங்கள் தாத்தா பாட்டி சாப்பிடலாம். உங்கள் கிராண்ட் ஃபாதர் உண்மை இந்த சீன் இருக்குங்க. நம்ம சாப்பிடலன்னா நம்ம தாத்தா பாட்டி யாரோ ஒருத்தர் சாப்பிட்டு அந்த ட்ரெடிஷ்னல் சீன்னா நமக்கு க்ரியேட்டிவ் ஐடியா கொடுக்கும். எங்கள் தாத்தா வந்து ஒரு ஆட்டுக்கறி ஒரே ஆள் சாப்பிடுவாங்க. ஆனால் 65 கிலோமீட்டர் டெய்லி நடப்பார். மாடு வாங்குறதுக்கு அலைவார். 15 கிராமம் சுற்றி வரணும். அப்போ அந்த தவறு மாதிரி 5,000 தோட்டத்தில் வேலை செய்யும் போது வெண்டைக்காய் பச்சையாக சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி ஸோ அந்த மூளை வளர்ச்சிக்கு பிரைட் பவருக்கு வல்லார இலை சாப்பிடுவாங்க. அந்த வல்லார இலை சாப்பிடுவாங்க. ஸோ இதெல்லாம் சாப்பிட்டா தான் இது இடம் நல்லது. இதில் க்ரோர்ஸ் சம்பாதிச்சார் விஸ்வநாதன் ஆனந்துங்கிறாரு. உண்மையா? மல்டிபிள் என்ன சொல்லு, விஸ்வநாதன் ஆனந்துக்கு இதுதான் பில்லியனர் ஆனாங்கிறாங்க. உண்மையா? இன்டர்நேஷ்னல் கேம் இது. நம்ம இந்தியன்ஸ் வந்து இன்டர்நேஷ்னல் ஜெயிச்சார். அவர் எத்தனை கண்ட்ரி வின் பண்ணார்? எத்தனை கண்ட்ரி வின் பண்ணார்? ஸ்டோரி படிங்க. விஸ்வநாதன் ஆனந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் செஸ் பிளேயர், ரைட்டா? அவர் ஸ்டோரி அது தமிழ் தானே? அவர் பக்கா தமிழ் தானே? ஒரு தமிழ்காரர் ஒரு செஸ்ஸில் ஒரு இன்டர்நேஷ்னலில் ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக இருக்கும்போது அவருடைய ஸ்டோரியை படிக்கும்போது யூ கெட் த நாலேஜ் அண்ட் மோர் ஐடியா.
ஸோ இந்த மாதிரி தகவல்கள்லாம் வரும். இது பாருங்க, இது என்னது? அது வீல் சார், அலாய் வீல்ஸ். இது கட்டர்ன்னு சொன்னேன், டூல். இது கட் பண்ணுறதுக்கு தேவைப்படுற கட்டர். ஓ, இது கட் பண்ணுறதுக்கா? இந்த மெட்டலில் கட் பண்ணுற கட்டர் அதையுமே பண்ணுறோம் சார். இது ஃபுல்லாக ஃபஸ்ட்டு ஸ்கொயராக இருக்கும் சார். அதை வந்து அந்த கட்டரை வச்சு இந்த மாதிரி ஷேப் ரிமூவ் பண்ணலாம். ரிமூவ் பண்ண இந்த மாதிரி ஃபார்ம். இதெல்லாம் அதுவும் அதே மாதிரி தான் சார். அதெல்லாம் ரவுண்டு பாராக இருக்கும், அது மாதிரி கட்டரை வச்சு ரிமூவ் பண்ணால் ஷேப். அதே சைஸ் இதை நீங்கள் கமர்ஷியலாக கொண்டு போங்க. ஏன்னா இட்ஸ் எசென்சியல் ஆஃப் யங் ஜென்ரேஷன். வருங்காலத்தில் மூளையை வச்சு தான் உலகமே. இப்போ கம்ப்யூட்டர் வந்துட்டு இல்லை, அதை வச்சு தான் உலகம். அடுத்து கேம்ஸில் வரும். மூளையை வச்சு வரும்போது இதெல்லாம் ஒரு எசென்சியலாக 1000 வருஷத்துக்கு இதெல்லாம் போகும். இது மாதிரி தொழில் ஆராய்ச்சி தான் இதெல்லாம் வச்சுக்கலாம். ஸோ எனிவே மிஸ்டர் தினேஷ் அண்ட் டீம், மேடம் உங்கள் பேர்? நான் ஏன் உங்கள் பக்கம் ஜென்ஸு நிறைய பேர் இருக்காங்க, லேடிஸுக்கு ஒருத்தர் வந்து முயற்சி எடுத்து முன்னுக்கு வந்திருக்கிறீங்க. அதனால் உங்களை அப்ரிஷியேட் பண்ணுறேன், வேறு ஒன்றும் இல்லை, உங்களை அப்ரிஷியேட் பண்ணுறேன். உங்கள் பேர் என்ன? சுஜாதா. சரி, என்ன படிச்சிருக்கீங்க? பிகாம், பேச்சுலர் ஆஃப் காமர்ஸ். ஓகே சார். நீங்கள்? நான் டிப்ளமோ மெக்கானிக் இன்ஜினியர். ஓகே, உங்கள் டிபார்ட்மெண்ட்டு தான். பரவாயில்ல. ஒரு காமர்ஸ்லேருந்து ஒரு இன்ஜினியரிங் வந்து ஒரு டீமில் ஒர்க் பண்ணுறதுங்கிறது பெரிய ஒரு சாதனை. ஸோ இந்த சேனலில் லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி ப்ராக்டிக்கல் அண்ட் எசென்சியல் இன்ஃபர்மேஷன் இருக்கும் டிஎஸ்ஆர் ஸ்கூல் சேனலில். இந்த லட்சக்கணக்கான தமிழ் பீப்புள், ஸ்பெஷலி தமிழர்களுக்கு பலம் என்ன சொல்லுங்கள்? அது சைனீஸ். தமிழர்களின் பலம் இவங்க சொன்ன வார்த்தை சைனீஸ் தான் இந்த வேர்ல்டில் ஒற்றுமையாக இருப்பாங்க, யூனிட்டியாக இருப்பாங்க. அடுத்து தமிழர்களின் பலம் பிரெயின் பவர். கரெக்ட், கிட்டத்தட்ட வந்துட்டீங்க. தமிழர்களுடைய பலமே பிரெயின் அண்ட் கிரியேட்டிவ் ஐடியாஸ். ஒவ்வொருத்தரும் ஒரு சயின்டிஸ்ட்டு. இன்றைக்கி உலகத்தில் இருக்கிற சயின்டிஸ்டில் மெஜாரிட்டி சயின்டிஸ்ட்டு சவுத் இண்டியன்ஸ் தான் இருப்பாங்க. தமிழ், அதான் சவுத் இண்டியன் தமிழ் தான் 4 மொழியில் கலந்தது. ஸோ மெஜாரிட்டி ஆஃப் சயின்டிஸ்ட் born ஃப்ரம் சவுத் இந்தியா. அவர் பேர் என்ன? கூகுள் பிச்சையா? சுந்தர் பிச்சை. எங்கேருந்து வந்தார்? சொல்லிட்டேன், விஸ்வநாதன். நானும் மாதிரி கிரியேட்டிவ் ஐடியாஸ், இந்த மூளைக்கு ஸ்ட்ரெஸ் கொடுத்து அந்த ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இன்வென்ட் பண்ணி அது சொசைட்டிக்கு சேரிட்டி மாதிரி கொடுக்கறது நம்ம பீப்புள். ஸோ தமிழர்களின் பலம் மூளை, பிரெயின் பவர். ஓகே, தேங்க்யூ. அப்படி பார்த்துங்க, எல்லாம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ வெண்டைக்காய், மூளை, இது ரெண்டும் செஸ்ஸில் கலந்தால் மில்ரைட்லேருந்து ப்ரோக்ராம் வரும். தேங்க்யூ.